நமக்கு முட்டத்து திருநாதேஸ்வரர் முத்தோணியம்மன் திருக்கோயில் கோட்டைக்காடு இந்த பகுதி. இந்த திருக்கோயில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேலே இந்த கோயில் பழமை வாய்ந்தது. இதில் இப்போது அந்த கோயில் அழிஞ்ச பிறகு பேரூராதீனம் தலையிட்டு இந்த திருக்கோயில் 3வது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகம் தொடர்ந்து இந்த திருக்கோயிலை தொடர்ந்து கட்டுமான பணி நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த திருக்கோயிலே அர்ச்சகர் இந்த கோயிலுக்கு அர்ச்சகர்த்தை ஒத்துக்கிறாரு. மற்றும் கொண்டான கோயில் அவ்வளோ சீரும் சிறப்பாக ராகுகேது ஸ்தலம் சொல்லப்பட்டது. இந்த கோயில் முழுக்க ராகுகேது அந்த ராகுகேது பால் ஊற்றி இந்த திருக்கோயிலில் திருநாதேஸ்வரருக்கு பூஜை செய்யக்கூடிய இடம் அது. மற்ற அம்பாள் சன்னதி, மற்ற பெருமாள் சன்னதி அப்படி இருக்குது. இந்த கோயில் பின்னாடி பெரிய விநாயகர் கோயில் இருக்குது. திருக்கோயில் ராகுகேது கோயில் கட்டுமான பணி நின்றுருக்குது. இந்த திருக்கோயிலுடைய சொத்து தப்புறது சுமார் 50 ஏக்கர் 50 சென்ட் சொல்லப்படுகிறது. சென்ற மாதம் 4ஆம் மாதத்தில் இந்த கோயிலுக்கு திருக்கோயில் 50 ஏக்கர் 50 சென்ட் தகவல் இடத்துல எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த திருக்கோயிலுடைய சொத்து இப்போ தீர்ப்பு தோட்டத்துக்கார் அவங்க ஆய்க்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த திருக்கோயிலுடைய சொத்து மேல்முறையீடு பண்ணணும்னு சொல்லி நம்ம அதிகாரியோட பேசிக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு கொண்டு போனது தெரில. அதுக்குண்டான தகவலெல்லாம் ஆடியில் போட்டுட்டுருக்குது. ஆகவே இந்த திருக்கோயிலை சொத்து பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயில் இன்னும் மக்கள் மத்தியில் இன்னும் சிறப்பாக கொண்டு போகல. ஆனால் கோயிலுக்கு வெள்ளிங்கிராட பூண்டி திருக்கோயிலுக்கு கீழே தான் இந்த கோயில் இருக்குது. இதுக்குண்டான பெருசாக ஒன்று திருக்கோயிலேருந்து வருமானம் இல்லைன்னு சொல்லி பெருசாக திருக்கோயிலுக்கு கொடுக்கறதில்ல. பெருசாக ஒன்று எல்லாம் பூஜை காலங்கள் கூட எவ்வளோன்னு தெரில. ஆனால் அர்ச்சகர் ஒருத்தர் இருக்கிறாரு. மற்ற எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. விசித்திரமாக இருக்குது திருக்கோயில். இந்த கோயில் ரொம்ப ஓப்பனாக இருக்குது. இதுக்குண்டான கட்டமைப்பு கூட சரியே இல்லை. ஆகவே இந்த திருக்கோயில் சம்பந்தமாக பக்த கோடிகளுக்கும் மற்றவர்களுக்கு இந்த கோயில் சம்பந்தமாக ஒரு வீடியோ பதிவு பண்ணிக்கிறேன். முழுக்க இந்த கோயிலுடைய சொத்து 50 ஏக்கர் 50 சென்ட் ஆக்கிரமிப்பில் உள்ளது. இந்த இடத்த கூட ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு இது பழமை வாய்ந்த கோயில். பல வரலாறு இருக்கின்ற கோயிலுக்கு பேரூருக்கும் இந்த கோயிலுக்கும் பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. ஆக இந்த கோயில் இந்தளவு கும்பாபிஷேகம் பண்ணி இந்தளவு பண்ணதுக்கு காரணம் பூர்வம் பேரூர் ஆதீனம் அவங்க தான் சொல்லப்படுகிறது. இல்லை அவங்க தான் பண்ணுறாங்க. நாங்கள் இதில் இருந்தால் நம்ம இந்த பகுதி செம்மேடு பகுதி பாப்பு சமூக ஆர்வலர்.